அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிய ஒருவர் பேசினால் ஃபல்யகுல் கைரன், நல்லதை பேசட்டும், அவுலியஸ்முத், அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸ் ஆழமான தத்துவத்தை போதிக்கிறது. என்ன? அல்லாஹுவை நம்பியவன், மர்மையை நம்பியவன் பேசினால் நல்லதை பேசட்டும். யாரால நல்லதை பேசலும் தெரியுமா? நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கருமங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்த அல்லாஹ் மனிதர்களை அழகான தோற்றத்திலும் மனிதர்களை நேர்த்தியான அமைப்பிலும் படைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதர்களை நாங்கள் அழகான வடிவமைப்பிலே அழகான தோற்றத்திலே படைத்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, மனிதர்களுடைய அந்த நேர்த்தியான படைகோலத்திலே அவர்கள் படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அழகுடைய தன்மையிலே மிக பிரதானமானதுதான் இந்த நாவு என்பதும் நாவிலிருந்து வெளிப்படுகின்ற பேச்சுக்கள், வார்த்தைகள் என்பதும். அன்பார்ந்தவர்களே, மாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மாடு என்று வந்துவிட்டால் அந்த மாடு கத்துவதற்கு ஒரு முறைதான் இருக்கிறது. ஆடு ஒரு முறையில தான் கத்தும். எந்த மிருகத்தை, பறவைகளை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொன்றுக்கும் அதற்கென்று குறிப்பிட்ட ஒரு முறை இருக்கிறது. ஆனால் மனிதர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மனிதனுடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய பேச்சுடைய டோன், அந்த முறை வித்தியாசமாக இருக்கும். குரலுடைய தன்மை, அந்த உதடு அசைவதற்கு ஏற்ப, பற்களுடைய இடைவெளிகளுக்கு ஏற்ப, நாக்குடைய வேகத்துக்கு ஏற்ப அழகும் வித்தியாசமும் ரசனையும் இருப்பதை பார்க்கலாம். இது மனிதனுக்குள் அல்லாஹ் பதித்து வைத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அற்புதம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்குள்ள அத்தாட்சிகளில் உள்ளதுதான் இக்திலாஃபு அல்சினதிகும், உங்களுடைய நாவுடைய வித்தியாசம் இருக்கிறதே, பேச்சுடைய வித்தியாசம் இருக்கிறதே, அது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்குள்ள அத்தாட்சிகளில் உள்ளது என்று அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உலகத்தில் எந்த படைப்பினத்துக்கும் இல்லாத மிக முக்கியமான ஒரு அற்புதத்தன்மை தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பேச்சாற்றல். அதிலும் பேசுகின்ற வித்தியாசங்களும்
பேசுகின்ற அந்த பாவனையின் முறைகளும். அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய பேச்சுக்களில் வருகின்ற அந்த வித்தியாசம் இருக்கிறதே, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்குள்ள அத்தாட்சிகளில் உள்ளது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரா அல் பலதிலே சொல்லுகின்ற பொழுது மனித சமூகத்துக்கு செய்த நிஅமத்தை இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அலம் நஜ்அல் லஹு ஐனைன், மனிதர்களுக்கு நாங்கள் 2 கண்களை கொடுக்கவில்லையா? வலிசானம் வஷஃபதைன், 2 உதடுகளையும் ஒரு நாவையும் கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்பதன் மூலம் கொடுத்திருக்கிறான் என்று பதில் சொல்வதற்கு அல்லாஹ் கேள்வி கேட்கவில்லை. அல்லாஹ் சொல்வது என்ன தெரியுமா? மனிதன் மனிதனாக வாழுகிறான் என்றால், மனிதன் மதிப்போடும் உலகத்திலே ரெஸ்பெக்டோடும் உலகத்திலே கண்ணியமாகவும் வாழுகிறான் என்றால், இந்த நாவும் இந்த கண்ணும் இல்லை என்றால் மனிதனால் மனிதனாக வாழ முடியாது. நிதானமாக சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. கண் பார்வை இல்லை, யார் கணக்கெடுக்க போகிறார்? பேச முடியாது, மனிதனுக்கு மதிப்பு இருக்குமா? அன்பார்ந்தவர்களே, கண் பார்வையும் இந்த நாவன்மையும் சரியாக இருக்குமாக இருந்தால் அவனால் தான் 100% மனிதனாக வாழலாம். அதனால் அந்த 2 நிஅமத்துக்களையும் அல்லாஹ் தொட்டு காட்டி, மனிதனுக்கு நாங்கள் 2 கண்களை கொடுக்கவில்லையா, 2 உதடுகளுடன் கூடிய நாவை அல்லாஹ் தரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த 2 உதடும் வெட்டிப்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பேச்சு நேர்த்தியாக வராது. இந்த நாவுல ஒரு துண்டு போயிட்டது என்று வைங்க, பேச்சு நேர்த்தியாக வராது. அன்பார்ந்தவர்களே, பரிபூரணமான நாவு, அந்த நாவை சுற்றி இருக்கின்ற இந்த உதடுடைய அசைவு இல்லை என்றால் மனிதனால் சரியாக பேச முடியாது. இந்த பெருமதியை விளங்க வைக்கிறதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? 100இல் ஒருவரை 1000இல் ஒருவரை பேச முடியாத மனிதனாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். நாவு பரிபூரணமாக இருக்கும், உதடும் பரிபூரணமாக இருக்கும், பற்கள் வரிசையின் செம்மையாக இருக்கும், ஆனா பேச முடியாது. எதுக்கு இது? அல்லாஹ் அநியாயக்காரனா? இல்லை சகோதரர்களே, இல்லை. நாவிருந்தாலும் அந்த ரப்பு உனக்கு பேசுகின்ற ஆற்றலை தரவில்லை என்றால் பேச முடியாது. 2 உதடுகள் இருந்தாலும், பற்களுடைய வரிசை சரியாக இருந்தாலும், அந்த ரப்பு நேர்த்தியான பேச்சாற்றலை தரவில்லை என்றால் மனிதனால் பேச முடியாது என்ற அந்த நிஅமத்தின் பெருமதியை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் 100இல் 1 1000இல் 1 அல்லாஹ் ஊமையாக, கொன்னல் பேச்சுள்ளவராக, நிதானமாக பேச முடியாதவராக ஆக்கிவிடுகிறான் என்றால், அன்பாண்டவர்களே, நாவு என்பது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்ற மிகப்பெரியதொரு சொத்து, மிகப்பெரியதொரு அமானிதம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, அல்லாஹ் மனிதன் பேசுகின்ற இந்த பேச்சை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை படைத்தான். படைக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு அல் பயான், தெளிவாக பேசுகின்ற, ஒன்றை தெளிவுபடுத்துகின்ற அந்த முறையையும் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். பயான் என்றது நாவால தான் பண்ணலாம். பயான் என்றா தெளிவு கொடுக்கிற, இதை நாவால தான் செய்யலாம். ஒன்றை விளங்கப்படுத்தலாம் நாவால தான். அன்பாண்டவர்கள், என்னதான் ஊமையால கையால செய்கினை செய்து சொல்ல முடிந்தாலும் புரிந்து கொள்பவர் கஷ்டப்படுவார். ஆனா நாவுதான் ஒன்றை தெளிவுபடுத்துவதற்குள்ள உச்சகட்ட சாதனம். அல்லாஹ் அந்த தெளிவுபடுத்துகின்ற ஆற்றலையும் அல்லாஹுதான் கற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறான் என்றால், அன்பாண்டவர்களே, இந்த நாவை வச்சுத்தான் அற்புதமா பிசினஸ் பண்றோம், அப்படித்தானே? எவ்வளவு மோசமான பொருளையும் மிக லாபமான இடத்துல கொண்டு போய் வச்சு வித்துடுறோம். எதால? பேச்சு கெட்டித்தனத்தால, அப்படித்தானே? அன்பாண்டவர்களே, மிகப்பெரிய பொய், அதையும் உலகத்தில் நம்பர் 1 உண்மையாக காட்டி என்ன செஞ்சிடறோம்? சாதிச்சிடுறோம். எதால? நாவால. எதை செய்ய இயலாது சகோதரர்களே? நாவால. அன்பாண்டவர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தெளிவுபடுத்துகின்ற ஆற்றலை தந்தான், பேசுகின்ற ஆற்றலை தந்தான்.
இந்த நிஅமத்தின் பெருமதியை சரியாக உணர்ந்து கொண்ட மனிதனாலதான் இந்த நாவால சுவர்க்கம் போகலாம், இல்லை என்றால் அவன் நரகம் போக வேண்டிய மோசமான நிலை வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, தலைப்பில் இருக்கின்ற விடயத்தை சொல்வதற்கு முன்னால் நாங்கள் எல்லாரும் ஒரு நாவு 2 உதடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நாவு, எங்களுடைய பேச்சாற்றலை நாங்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் நிதானமாக சிந்தித்துவிட்டு பின்னால் சொல்லப்படுகின்ற விடயங்களை கேட்போம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிய ஒருவர் பேசினால் ஃபல்யகுல் கைரன், நல்லதை பேசட்டும், அவுலியஸ்முத், அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸ் ஆழமான தத்துவத்தை போதிக்கிறது. என்ன? அல்லாஹுவை நம்பியவன், மர்மையை நம்பியவன் பேசினால் நல்லதை பேசட்டும். யாரால நல்லதை பேசலும் தெரியுமா? யாரால? நினைச்சதையெல்லாம் பேசுறவன் மைக்கார், மை பெட்ரோல், அப்படித்தானே? ஏண்ட நாவு நான் நினைச்சதை பேசுவேன். உண்ட மானத்தை கீறி கிழிக்கணுமா, உன்னைய ஏமாற்றணுமா, உன்னைய கீழே போடணுமா, எல்லாம் செய்வேன். ஏன்? அடே, உலகத்தில் ஒரு மனிதனை ஏமாத்திரலாம், உலகத்தில் என்னுடைய பேச்சாற்றலை வைத்து ஒருவனை கீழே போட்டிடலாம், உலகத்தில் என்னுடைய பேச்சாற்றலை வைத்து ஒருவனுடைய பொருளாதாரத்தை சுரண்டி விடலாம். மறுமையில் என்னுடைய ரப்பு எழுப்பினால் நான் என்ன செய்வேன் என்கிற அந்த மறுமை நம்பிக்கை மட்டும் இருந்தால் எங்களுடைய நாவு நேர்த்தியாக இருக்கும், எங்களுடைய நாவு சரியானதை பேசும். இல்லை என்றால் நினைத்ததை பேச ஆரம்பித்து விடும். ஒரு முஃமினால மட்டும்தான், முஃமின்டா உண்மையான முஃமின், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழுகிற முஃமின், மறுமை சிந்தனையோடு வாழுகிற முஃமின் பேசினால் நல்லதை பேசுவான். அதுதான் அர்த்தம். சகோதரர்களே, எங்களுடைய பேச்சு எங்களுடைய ஈமானை வெளிப்படுத்தும், மறுமை நம்பிக்கையின் அளவுகோலாக அமையும். ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்ப்போம். ஒரு மனிதனை ஏமாற்றுகிற நேரம், அடே இந்த மனுஷனை ஏமாற்றிரலாம் என்ற ரப்பு மறுமையில கேட்டா நான் என்ன சொல்ல வேண்டும்? மறுமையை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் இந்த நாவால ஏமாற்றுவோமா? பொய் சொல்ற நேரம், வாக்களித்து விட்டு மாறு செய்கிற நேரம், அடே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, மறுமையில் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பானே என்று சிந்தித்தால் இந்த நாவால போய் பேசுவோமா? அன்பார்ந்தவர்களே, அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை நம்பினவன், மறுமையை நம்பினவன் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் வாய்மூடி மௌனியாக இருக்கட்டும் என்றார்கள். ஒரு மனிதனுடைய குறைகளை அம்பலப்படுத்துகிற நேரம், ஒரு மனிதனுடைய கோலை பரப்புகிற நேரம், ஒரு மனிதன் தகவலை கொண்டு போய் இன்னொருத்தனுக்கு அப்படியே எடுத்து சொல்லி 2 பேருக்கு இடையில மூற்ற வேலை, கோல் சொல்ற வேலையை செய்யற நேரம் என்ன நினைக்கிறோம்? நான் உங்களோட காதுலுக்கு ரகசியமா ஊதினது யாருக்கும் தெரியா, அப்படித்தானே? உங்களோட தகவலை கொண்டு போய் போன்ல ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போட்டு காட்டினது யாருக்கும் தெரியா, அப்படித்தானே? என்னுடைய ரப்புக்கு தெரியுமே. மறுமையில் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பானே. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, மறுமையை பற்றி ஆழமான நம்பிக்கை இருந்தால் அடுத்தவனுடைய குறையை பேசி திரிய மாட்டோம், கோல் சொல்லி திரிய மாட்டோம், சாபமிட மாட்டோம், பதுவா செய்ய மாட்டோம், ஏச மாட்டோம். அந்த மறுமை நம்பிக்கை குறைய குறைய எங்களுடைய நாவின் கட்டுப்பாட்டை நானும் நீங்களும் இழந்து விடுவோம். எனவே உண்மையான முஃமினாக வேண்டுமா? நாவுக்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். உண்மையான முஸ்லிம் யார்? உண்மையான முஸ்லிம் யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்டாங்க, ஐயுல் முஸ்லிமீன அஃதல், முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் என்று கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அல் முஸ்லிம் அப்படிதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். முஸ்லிம் என்றால் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி என்றார்கள். தன்னுடைய நாவிலிருந்தும் தன்னுடைய கரத்திலிருந்தும் அடுத்த முஃமின்கள் நிம்மதியாக வாழுகிற வாழ்க்கை வாழுகிறானா அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்றார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, எங்களில் எத்தனை பேர் உண்மை முஸ்லிம்கள்? நாங்க தான் எங்கள்கிட்ட கேட்கணும். எதை வச்சு? என்ற நாவால அடுத்தவன் தொல்லப்படுறானா,
என்ற நாவால அடுத்தவன் ஏமாற்றப்படுகிறானா? என்னுடைய நாவால அடுத்தவனுடைய மானம் பறிக்கப்படுகிறதா? என்னுடைய நாவால அடுத்தவன் அநியாயம் இழைக்கப்படுகிறானா? என்னுடைய நாவால அடுத்தவன் ஏசப்படுகிறானா? என்னுடைய நாவால அடுத்த மனிதன் நிம்மதியை இழந்திருக்கிறானா? நஊது பில்லாஹ். நானும் நீங்களும் எப்படி உண்மை முஸ்லிமாக இருக்கலாம்? இந்த ஹதீஸை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்துவோம். அல் முஸ்லிம், முஸ்லிம் என்றால் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. அடுத்த முஸ்லிம்கள் எந்த மனிதனுடைய நாவின் தீங்கிலிருந்தும் கரத்தின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பாக வாழுகிறானோ அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்றார்கள். உண்மையான முஃமின் யார்? அல்லாஹ் விரும்புறத பேசுவான், இல்லையா மௌனமாக இருப்பான். உண்மையான முஸ்லிம் யார்? தன்னுடைய நாவால அடுத்தவனுக்கு தீங்கு செய்ய மாட்டான். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் உண்மை முஃமினா, உண்மை முஸ்லிமா என்பதை அளவிட்டு பார்க்கின்ற அளவீடு எங்களுடைய நாவிலே 2 உதடுகளுக்கும் இடையிலே இருக்கிறது என்பதை மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு பேசுகின்ற பேச்சை அளந்து பேசுவோம், சிந்தித்து பேசுவோம், நிதானமாக பேசுவோம். அதனூடாக உண்மை முஃமின், உண்மை முஸ்லிம் என்ற இடத்துக்கு வருவதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடுத்ததாக சுவர்க்கம் நரகம், இந்த 2க்கும் இடையிலேதான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? எங்களுடைய வாழ்க்கை ஒன்றில் சுவனத்தை நோக்கி போகும் அல்லது நரகத்தை நோக்கி போகும். நாங்கள் எதற்கு பக்கத்திலே இருக்கிறோம்? சுவர்க்கத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோமா, நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? அளவுகோல் என்னுடைய உங்களுடைய 2 உதடுகளுக்கு இடையில் இருக்கின்ற நாவிலே தங்கி இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே 6474வது இலக்க ஹதீஸை வாசியுங்கள். மன் யதுமன் லி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அத்மன் லஹுல் ஜன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2 தாடைகளுக்கு இடையில் இருக்கின்ற சொத்தண்டு ஒண்ணாங்க, 2 தாடைகளுக்கு இடையில் இருக்கின்ற நாவையும் 2 தொடைகளுக்கு இடையில் இருக்கின்ற மறைவிடத்தையும் பாதுகாப்பதாக யார் உறுதிமொழி அளிக்கின்றாரோ அவருக்கு நான் சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுக்க உறுதி அளிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, சுவனம் எங்கே இருக்கிறது? சுவனம் எங்கே இருக்கிறது? நாவை நான் கட்டுப்படுத்துவேன். என்னுடைய ரப்பு விரும்பாத, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தராத எந்த பாவமான பேச்சையும் எந்த ஹராமான பேச்சையும் நான் பேச மாட்டேன். அடுத்த முஃமினை அநியாயம் இழைக்க செய்கின்ற, அடுத்த மனிதனை பாதிக்க செய்கின்ற எந்த பேச்சையும் நான் பேச மாட்டேன் என்று நாவுக்கு கட்டுப்பாடு போடுவேன் என்று நானும் நீங்களும் உறுதி அளித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சுவனத்தை பெற்று தருவதற்கு உறுதி அளிப்பார்கள் என்றால் சுவர்க்கம் எங்கே இருக்கிறது என்பதை நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். சகோதரர்களே, நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அபுத, நிச்சயமாக ஒரு அடியான் லயதகல்லமு பில் கலிமா, ஒரு வார்த்தையை பேசுகிறான். ஒரு மணித்தியாலம் பயான் அல்ல, ஒரு பந்தி அளவு பேசுறதல்ல, ஒரு வசனம் இல்லை, ஒரு வார்த்தையை சொல்றான். ஒரு வார்த்தை கலிமா சொல்லுகிறான். மா யதபையனு ஃபீஹா, அவன் பேசுகிற அந்த பேச்சில் தெளிவில்லாமல் பேசினான். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பாரதூரமானது தெரியுமா? யஸில்லு பிஹா ஃபின்னாரி அபஅத மிம்மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம் நரகத்தின் ஆழத்துக்கு செலுத்தப்படுவான் தெளிவில்லாமல் பேசுகின்ற ஒரு வார்த்தையின் காரணமாக. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, எத்தனை வார்த்தைகள் பேசிவிட்டுத்தான் பேசி இருக்க கூடாதே என்று சிந்திக்கிறோம். தெளிவில்லாம பேசிட்டேன் அப்பான்னு சொல்றோம். அன்பார்ந்தவர்களே, பேசுவதற்கு முன்னால் பல தடவை சிந்தித்து நாவிலிருந்து வெளிப்படுத்துகிற வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டும். சிந்திக்காம தானே பேசினோம், உணர்வில்லாம தானே பேசினோம். உணர்வில்லாமல் பேசுவதற்குத்தான் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம் நரகத்தின் ஆழத்துக்கு அல்லாஹ் செலுத்துவான் என்றால் புகாரி
புகாரியிலே 6477 இலக்க செய்தி. அதே போன்று பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் 6478 இலக்க ஹதீஸை வாசியுங்கள். இன்னல் அப்த லயதகல்லமு பில் கலிமதி மின் ரிதுவானில்லாஹ். அல்லாஹ் விரும்புகின்ற அல்லாஹ் பொருந்திக் கொள்ளுகின்ற ஒரு வார்த்தையை ஒரு அடியான் பேசுகின்றான். லா யுல்கி லஹா பாலன். சிந்திச்சு பேசல, யோசிச்சு பேசல, வாயிலிருந்து திடீர்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, நல்ல வார்த்தையா இருந்துச்சு, அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தையாக இருந்தது. அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக யர்ஃபஉல்லாஹு பிஹா தரஜாத், மறுமை நாளையில் அவனுடைய பல அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துவான். அல்லாஹு அக்பர். ஒரு மனிதனுடைய சுவர்க்கம் எங்கே இருக்கிறது, நரகம் எங்கே இருக்கிறது? வ இன்னல் அப்த லயதகல்லமு பில் கலிமதி மின் சஹத்தில்லாஹ். அல்லாஹ் வெறுக்கின்ற, அல்லாஹ் கோபப்படுகின்ற ஒரு வார்த்தையை பேசுகிறான். லா யுல்கி லஹா பாலன். சிந்திச்சு பேசல, உணர்வோட பேசல, சும்மா பேசினான். யஹ்வி பிஹா ஃபீ ஜஹன்னம். அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக நரகத்துக்கு அவன் செலுத்தப்படுவான் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உண்மையான முஃமினை தீர்மானிப்பது நாவு, உண்மையான முஸ்லிமை தீர்மானிப்பது நாவு. நாங்கள் எங்களுடைய நாவின் மூலம் உண்மையான முஃமின், உண்மையான முஸ்லிம் என்ற இடத்தில் இருக்கிறோமா, அல்லது நினைத்ததை எல்லாம் பேசி, வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி, அடுத்தவனை நோவினை செய்கின்ற, அடுத்தவனை பாதிக்க செய்கின்ற அனைத்தையும் பேசி முனாஃபிக்குடைய பட்டியலில் காஃபிருக்கு நெருக்கமாக இருக்கிறோமா என்று சிந்திப்பதோடு, எங்களுடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகளின் மூலம் சுவனத்துக்கு நெருக்கமாக இருக்கிறோமா, நரகத்துக்கு நெருக்கமாக இருக்கிறோமா என்பதை நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. பாருங்கள், ஒரு நபி தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரிடத்திலே வருகிறார்கள். இந்த ஹதீஸில் அறிஞர்கள் ضعيف என்று சொல்லி இருந்தாலும் ஹசனுடைய தரத்துக்கு வரக்கூடிய நிலையில இருக்குது. திர்மிதியில 2616 இலக்க ஹதீஸ். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் போகிற பொழுது ஒரு சில கேள்விகளை கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நரகத்திலிருந்து என்னை தூரமாக்கி சுவனத்துக்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு சில விடயங்களை சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் 5 நேரம் தொழுவதையும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்பதையும், ஜகாத்து கொடுப்பதையும், என்றால் ஈமானுடைய இஸ்லாத்துடைய 5 அடிப்படைகளையும் சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிக் கொடுத்து விட்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நலவுகளின் வாயில்கள், ஒரு மனிதன் நல்லது செய்வதற்கான வாயில்கள், அதை பத்தி உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்டுட்டு, நோன்பு பிடிங்க, அது கேடயமாக அமையும், நோன்பு பிடிக்க பிடிக்க மனிதன் நல்ல செயல்களின் பக்கம் போவான். சதக்கா கொடுங்க, அது பாவங்களை தணிக்கும், தர்மம் செய்ய செய்ய மனிதன் சுத்தமானவனாகி கொண்டு போவான். இரவையிலே எழுந்து தொழுங்கள். இதெல்லாம் ரசூலா சொல்லி கொடுத்துட்டு கடைசியா கேட்டாங்க, அலா உஹ்பிருக பிரஸில் அம்ர். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள மிகப்பெரிய விடயம், தலையாய கடமை உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஸுல் அம்ர் அல் இஸ்லாம். இந்த உலகத்தில் இருக்கிற விடயங்களில் எல்லாம் தலையாயது இஸ்லாம் தான். வ உமூதுஹு, அதனுடைய மிக முக்கியமான தூண் தொழுகைதான். வதிர்வத்து சனாமிஹி, அதிலே நாங்க ஒட்டகத்திர திமிழ்ச்சதை என்று சொல்லுவோமே, அது மாதிரி மிக முக்கியமானது அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதுதான். எத்தனை விஷயம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இஸ்லாத்தின் அடிப்படை, ஒரு மனிதனுக்கு நல்ல வாயில் திறக்கப்படுவதற்கான வழி, இஸ்லாத்தின் தலையாய கடமைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கேட்டாங்க, அலா உஹ்பிருக பிமிலாக்கி தாலிக குல்லிஹி, இது எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒண்ட உனக்கு சொல்லி தரட்டுமா? 5 நேரம் தொழுதா சுவர்க்கம் போகலாம், நோன்பு பிடிச்சா சுவர்க்கம் போகலாம், ஜிஹாது செஞ்சா சுவர்க்கம் போகலாம், இதை எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒன்றை உனக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்க, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பலா, சொல்லித்தாருங்கள் நபியே என்று சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நாக்கை இழுத்து பிடித்தார்கள். ஃபஅഖத பிலிசானிஹி, தன்னுடைய நாக்கை இழுத்து பிடித்து, குஃப அலைக ஹாதா, இந்த நாவை உனக்கெதிராக வருவதிலிருந்து பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு அக்பர். இஸ்லாத்தோடு வாழுகிறோம், 5 நேரம் தொழுகிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், ஜிஹாதும் செய்கிறோம், இஸ்லாத்தில் உள்ள அனைத்து நல்ல காரியங்களையும் செய்கிறோம். நாவு மோசமாக இருந்தால், நாவை கட்டுப்படுத்தவில்லை என்றால்
மறுமையில கை சேதப்பட வேண்டி வரும். கேட்டாங்க, அல்லாஹுவின் தூதரே, வ இன்னா லமுஆஹதுன பிமா நதகல்லமு பிஅல்சினதினா, எங்கட நாவால நாங்க பேசுற வார்த்தையை வைத்து குற்றம் பிடிக்கப்படுவோமா? எங்கட நாவால நாங்க பேசுற வார்த்தையை வைத்து குற்றம் பிடிக்கப்படுவோமா? ரசூலுல்லாஹ் முஆத் ரலியல்லாஹு பார்த்து, சகிலத்க உம்முக யா முஆத், முஆதே உங்களுடைய தாய் உங்களுக்கு பாரமாகட்டும்டாங்க. அந்த காலத்துல சும்மா அந்த கண்டிக்கிறதுக்குள்ள ஒரு வசனமா சொல்லுவாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, வஹல் யகுப்புன் நாஸ ஃபின்னாரி அலா வுஜூஹிஹிம் அவ் அலா மனாஹிரிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம். ஒரு மனிதனை முகங்குப்பர நரகத்தில் கொண்டு போய் வீசுவதில் இந்த நாவால் வருகின்ற விளைவுகளை விடவுமா இருக்கிறது என்று கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, 5 நேரம் தொழுகிறோம், மார்க்கத்தை பேசுகின்றோம், இஸ்லாத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாவை கட்டுப்படுத்தவில்லை என்றால், நாவை பேணவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பேசுகிற நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, நாவுக்கு கட்டுப்பாடு போடவில்லை என்றால் இந்த நாவே நாங்கள் நரகம் நுழைவதற்கு காரணமாக இருக்கும் என்கிற எச்சரிக்கை செய்தியை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இந்த நாவுக்கு கட்டுப்பாடு போடுகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து, நாவினால் நல்லது செய்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து, அதே நிலையில் மரணித்து மறுமையில் சுவனப்பாக்கியத்தை பெற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நாவை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது முஸ்லிமான மனிதர்களுக்கு, நல்ல அடியார்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுகிறான், என்ன அறிவுரை சொல்லுகிறான் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் இஸ்ராவுடைய 53வது வசனம், வகுல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லி இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள். என்னுடைய அடியார், அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் உலகத்தில் படைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு சிறப்பான சில பண்புகள் இருக்குது. அல்லாஹ்வுடைய அடியார்களை ஷைத்தானால வழிகெடுக்கலாம். அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு தனி அடையாளங்கள் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், வகுல்லி இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், யகூலுல்லதி ஹிய அஹ்சன், அவர்களுக்கு அழகானதை பேச சொல்லுங்கள், நல்லதை பேச சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும், ஷைத்தான் இருக்கிறானே அவர்களுக்கு இடையில் விரோதங்களையும் குரோதங்களையும் வளர்த்து விடுவான். எதனால? பேச்சுக்களால, நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளால. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுக்கின்ற இடங்களுள் மிக முக்கியமான இடம்தான் இந்த நாவுல இருந்து மோசமானதை வர வச்சு, அடுத்தவர்களுடைய உள்ளத்தை உடைக்கின்ற வார்த்தைகளை வர வைத்து விரோதங்களையும் குரோதங்களையும் வளர்த்து விடுவான். இன்ன ஷைத்தான கானலில் இன்சானி அதுவம் முபீனா, நிச்சயமாக ஷைத்தான் இருக்கிறானே மனிதர்களுக்கு தெளிவான விரோதியாக இருக்கிறான். எனவே ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுக்கிற இடம் இந்த நாவு. நாவுல இருந்து மோசமான வார்த்தைகளை வர வச்சு, அடுத்தவர்களை நோவின செய்யற வார்த்தையை வர வச்சு எங்களுக்கு இடையில விரோதங்கள் குரோதங்களையும் வளர்த்து விடுவான், எங்களை வழிகெடுத்தும் விடுவான். அதனால சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்றது என்ன தெரியுமா? வகுல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லி இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், யகூலுல்லதி ஹிய அஹ்சன், அவர்கள் மிக நல்லதை பேசட்டும். அன்பார்ந்தவர்களே, வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகின்ற மனிதர்களாக இல்லாமல், பேசுவதற்கு முன்னால் நிதானமாக சிந்தித்து அழகான வார்த்தையை பேசுவோமாக இருந்தால் நிச்சயமாக அதுதான் எங்களுடைய உலக வார்த்தையை சீர்படுத்தும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த நாவுலதான் எங்களுடைய உலக வாழ்க்கையின் சீர்திருத்தம் இருக்கிறது. ஷைத்தானை விரட்டி அடிப்பதற்கான ஆயுதம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி
காட்டுகிறான். பாருங்கள் 33வது அத்தியாயம் 77வது வசனம் 71வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு. இந்த வசனத்தை நீங்க பெரும்பாலும் குர்ஆன் சுன்னாவுடைய உரைகளில் ஆரம்ப கட்டத்தில் கேட்பீங்க, இதுக்கு பிறகு மறக்காதீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா. நீங்கள் நேர்த்தியான பேச்சை பேசுங்கள், சரியான பேச்சை பேசுங்கள். இந்த சதீதுன்றது எப்படி விளங்கப்படுத்துவாங்க தெரியுமா? ஒரு மிருகத்தை நாங்க வேட்டையாட போறோம். ஈட்டியால அம்பால வேட்டையாடினா என்ன பண்ணுவோம்? அந்த மிருகத்துக்கு நேரா வெப்பம் பாருங்க. அது மாதிரி நேரா பேசுறதுக்கு தான் சதீதுன்ற. வளைஞ்சி கொளைஞ்சி பேசப்படா, பிழையா பேசப்படா, முன்பின் முரண்பாடா பேசப்படா, சரியான பேச்சாக, நேர்த்தியான பேச்சாக, அழகான பேச்சாக பேச வேண்டும். யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும். அப்படி நீங்கள் நேர்த்தியான பேச்சை பேசினால் உங்களுடைய செயற்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் சீர்படுத்துவான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நாங்க என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ஏமாத்தினா தான் முன்னேறேலும், பொய் சொன்னா தான் வாழேலும், அடுத்தவனை கீழே போட்டா தான் நாங்க முன்னேறேலும். நஊது பில்லாஹ். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? நீங்க பேசுறத நேர்த்தியா பேசுங்க, சரியா பேசுங்க. அல்லாஹ் உங்களுடைய எல்லா கர்மங்களையும் சீர்படுத்தி தருவான். எங்களுடைய உலக விவகாரங்கள், எங்களுடைய குடும்ப விவகாரங்கள், எங்களுடைய மார்க்க விவகாரங்கள் அனைத்தும் சீர்பெற வேண்டுமா? நேர்த்தியாக பேச வேண்டும், நேராக பேச வேண்டும், சரியாக பேச வேண்டும். மார்க்கமாக இருந்தாலும் சகோதரர்களே, சரியா பேசினாதான் சமூகத்தில் மாற்றம் வரும். ஒரு காலத்தில் அடி வாங்கினோம், பிரச்சனை பட்டோம், ஏசி வாங்கினோம், ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டோம், என்னென்னமோ அநியாயம் நடந்தது. அந்த காலத்துல சத்தியத்தை சத்தியமாக சொன்னோம், வளர்ந்தது. இன்றைக்கு என்ன நிலைமை? பூசுதல்கள், மொழுகுதல்கள், மார்க்கத்தை நேரா சொல்றதில்ல, வளைந்து குளைந்து பூசி மொழிகி சொன்னோம். சத்தியம் வளரல்ல, எதிர்ப்பு அதிகரிக்குது. நஊது பில்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், நேர்த்தியா பேசுங்க, சரியா பேசுங்க. மார்க்கமாக இருந்தாலும் ரெண்டு மெத்தட் இருக்கு சகோதரர்களே. சொல்றதுல நளினம் ஒன்று இருக்குது, கடுமை ஒன்று இருக்குது. கடுமையான இடத்துல தான் பாவிக்கணும். கடுமையான இடத்துல பாவிக்கணும், அது வேற. ஆனா சாதாரணமா ஒரு மனுஷன் தலையை தடாவி முதுகுல ஒரு தட்டை கொடுத்து, என்னப்பா நீ இப்படி செய்யலாமா, இது தவறுதானே அப்பா, இது பிழைதானே, இதை இப்படி செய்யலாமே, நாகரீகமாக பண்பாடாக சொல்லணும். விளங்குதா? ஏசி பேசி சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கு என்ன நடந்திருக்குது? நாகரீகமாக சொல்ல வேண்டும், முறையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சத்தியம் விளங்காத அளவுக்கு மூடலாக பூசி மொழிகி சொல்ற நிலைமை வரப்படாது. வகூலு கௌலன் சதீதா. எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை வரும், கணவன் மனைவி பிரச்சனை வரும், நடுவரா போறவர் என்ன தெரியுமா செய்யற? மாப்பிள்ளைக்கும் பாதிப்பு வரப்படா, பொஞ்சாதிக்கும் பாதிப்பு வரப்படா. இப்படி பேசினா ரெண்டு பேரும் சண்டை பிடிப்பாங்க. இல்லை, யாரின் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அந்த நியாயத்தை உரத்து சொல்ல வேண்டும். யார் அநியாயக்காரரோ அவரை நோக்கி விரல் நீட்டப்பட வேண்டும். நிதானமாக, நாகரீகமாக, நேர்த்தியாக பேசப்பட வேண்டும். குடும்பம் ஒத்துமையாகுவதற்கு காரணமாக இருக்கும். பொருளாதார பிரச்சனையா? அங்க போய் என்ன செய்யக்கூடாது? இவரும் வேணுமே அவரும் வேணுமே, இல்லை. யாரு பக்கம் நியாயம் இருக்கிறது, யாரு பக்கம் சாட்சியம் இருக்கிறது, யாரு பக்கம் வலுவான பலமான ஆதாரம் இருக்கிறது. இந்த அளவுக்கு நேர்த்தியாக பேசினால், சரியாக பேசினால் எல்லா இடத்திலும் வெற்றி கிடைக்கும். எங்களுடைய உலக விவகாரங்கள் சீர்பெறுவதற்கு அது காரணமாக இருக்கும் என்கிற அற்புதமான பாடங்களை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, நாவிலிருந்து பேசுகின்ற பேச்சுக்களை நல்ல பேச்சுக்களாக, நேர்த்தியான பேச்சுக்களாக, அழகான பேச்சுக்களாக, சரியான பேச்சுக்களாக பேசுவதன் மூலம் இந்த உலக வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து அதே நிலையில் நல்லவர்களாக மரணித்து மறுமை நாளையில் சுவனப்பாக்கியத்தை பெற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.